முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இன்று இரவுக்குள்ளாகவே இந்த அப்பன் முருகனின் வாக்கை நீ நம்பிக்கையோடு கேட்டீனா, நாளை விடியல் உனக்கான விடியலாக, நீ கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல விடியலாகவே நிச்சயமாக இருக்கும். இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான விஷயங்களை எல்லாம் மறந்துடு. இனி என்ன செய்யணுன்றதை யோசிச்சு உன் வாழ்க்கையை முன்னேற்ற பாதையில் எடுத்துட்டு போக தயாராகு. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். எப்போதும் நீ எதுக்காகவும் தயங்கவோ கலங்கவோ வேண்டாம். தைரியமும் துணிச்சலும் கொண்ட நல்ல பிள்ளையாக நீ இரு. பேசும் வார்த்தைகளை அளவோட யோசிச்சு பேசு. வாழ்க்கையிலையும் சில விஷயங்களுக்கு எப்போ எந்த இடத்துல முற்றுப்புள்ளி வைக்கணுன்றதை தெரிஞ்சுக்க. வாழ்க்கை எப்போதும் எல்லா நாளும் ஒரே மாதிரியே வாழ்ந்துக்கிட்டு இருக்க முடியாது. சில விஷயங்களுக்கு தேவையான போது முற்றுப்புள்ளி வச்சாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்படியே இருந்துடலாம், இப்படியே வாழ்ந்துடலான்னு மட்டும் யாருமே வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக முடிவை எடுத்துட முடியாது என் தங்கமே. வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் மாற்றத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாற்றத்துக்கு ஏற்றாற் போல நீ கண்டிப்பாக மாறிக்கணும். சூழ்நிலைகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை சரி செய்யவும் சமாளிக்கவும் கற்றுக்கோ. உனக்கு துணையா இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையில் நிரந்தர நிம்மதி உண்டாகும்படி செய்கிறேன். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ மறக்காதே. வாழ்க்கை இனிமையாக வாழ்வதற்காகவே கொடுக்கப்பட்டதே தவிர அது இதையும் நினச்சி கவலைப்பட்டதுக்காகவும் கஷ்டப்படுறதுக்காகவும் வாழ்க்கையை நான் உனக்கு கொடுக்கல. பிரச்சனைகளை பார்த்து ஏன் இப்படி நடக்குதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம முன்னோக்கி செல்வதற்கு பேர்தான் சந்தோஷமான நிறைவான வாழ்க்கைங்கிறத புரிஞ்சுக்கோ. எந்த விதத்திலாவது நான் உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். நீ அடுத்தடுத்து உன் வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே செல்லவே. வாழ்க்கையில் உன் கூட யாரெல்லாம் இருக்கணும்னு உனக்கு தெரியுதோ இல்லையோ, கண்டிப்பாக யாரெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதை நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. உனக்கான அன்பை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதை நான் சிறப்பாகவே செஞ்சு கொடுக்குறேன். எந்த விஷயத்திலும் நீ தோற்று போகவோ துவண்டு போகவோ நான் விட்டுட மாட்டேன். உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டையும் போய் அவங்க அன்பை உனக்கு கொடுக்கணும், பாசத்தை காட்டணும்னு நீ கட்டாயப்படுத்தாத. அவங்களுக்கா பிடிச்சிச்சுன்னா, அவங்களுக்கு உன்னை பற்றி புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அன்பும் பாசமும் அவங்கக்கிட்ட இருந்து உன்னை தானாக தேடி வரும். உன்னை பற்றி புரிஞ்சுக்காதவங்க மட்டும்தான் உன் மேலே அன்பு காட்டாதவங்களா இருப்பாங்க என் செல்லமே. உன் வாழ்க்கையில் உனக்கான ஒரு புது அத்தியாயத்தை தான் நாளைக்கு நான் தொடங்கி வைக்கலான்னு முடிவெடுத்திருக்கேன். நீ எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு மற்றவங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் இந்த அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் நல்ல குணத்துக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தர வந்திருக்கேன். எதையும் யோசித்து கவலைப்படாதே. எந்த விஷயத்திலும் நீ ஏமாந்து போகவும் நான் விட்டுட மாட்டேன். உனக்கான ஏற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். இந்த உலகத்தில் தீராத பிரச்சனைகள்னு எதுவுமே இல்லை. நீ பொறுமையாக இருக்கும் பட்சத்தில் அனைத்தையும் நானே சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உருவாக்கி தரேன். உன் வாழ்க்கையில் எது நடக்கணும்னு இருக்கு அது யார் தடுத்தாலும் நடந்தே தீரும். எதுக்கும் கவலைப்படாத. உனக்கான நல்லதையெல்லாம் நீ ஆசைப்பட்டதை விட சிறப்பாக சந்தோஷமாக நான் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்குறேன். உன்னை வீழ்த்தும் அளவுக்கு விதிகள் இருந்தாலும் அந்த விதிகளை வீழ்த்தும் அளவுக்கு நான் வழிகளை உனக்காக நான் காட்டுறேன். நீ ஒருபோதும் மனம் தளர வேண்டாம். நல்லது கெட்டதுன்னு உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை விஷயங்களையும் தாண்டி நீ தான் உனக்குள்ள மன அமைதியை உருவாக்கிக்கணுமே செல்லவே. வாழ்க்கை எப்போதும் உனக்கு கற்றுக் கொடுக்குற விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கோ. கிடைத்த அன்பை தவறாக பயன்படுத்தும் மனிதர்களுக்கு மத்தியில் உனக்கு கிடைச்ச அன்பை பொக்கிஷமாக நினச்சி அவர்களை உயர்வாக உன் கூட வச்சுக்கும் போது, நல்லா பார்த்துக்கும் போது
உன் வாழ்க்கையை நல்ல விதத்தில் நான் அமைச்சு கொடுப்பேன். எத்தனையோ பேர் வாழணும்னு நினச்சி ஆசைப்பட்ட வாழ்க்கை அமையாமல் கிடைச்ச வாழ்க்கை ஏற்றுக்கிட்டு சகிச்சுக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் நீ எதிர்பார்த்ததை உனக்கு கொடுப்பதற்கு உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற பரிசை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். இந்த உலகத்தில் பல பேர் தோற்று போயிட்டு தான் நினச்சிக்கிட்டு சோர்ந்து போய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தோற்று போனதுக்கு காரணமே அவங்க முயற்சியை பாதியில் விட்டது தான். வெற்றிக்கு எவ்வளவு பக்கத்தில் இருக்கோன்னு தெரியாமல் பல பேர் சோர்ந்து போய் முயற்சியை கைவிடும் பட்சத்தில் அவர்களுக்கு தோல்வி வருகிறது என் செல்லமே. நீ நினச்சதுல கண்டிப்பாக உனக்கு வெற்றி உண்டாகும். ஒருபோதும் தோல்வி அடைஞ்சிட்டோன்னு துவண்டு போயிட வேணாம். வெற்றி கொஞ்சம் தள்ளி போகுது, ஆனால் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக உன் கைகளில் வந்து சேர்ந்துருவேன் செல்லமே. அடுத்தவங்க எதையாவது உன்னை பார்த்து கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் எந்த கேள்விக்கு பதில் சொல்லணும், எந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கணும், எந்த கேள்வியை கேட்டவுடனே அந்த இடத்த விட்டு கடந்து போகணுன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீன்னா வாழ்க்கை ரொம்ப சுலபமாகிடும். இதை தெரியாதவங்க தான் யார்கிட்டையும் பேசுறதுக்கு கூச்சப்படுறாங்க, பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, கலக்கம் அடைகிறாங்க. யாரை எப்படி பேசி சமாளிக்கணுன்ற அந்த அற்புத வித்தையை நீ கற்றுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கை ரொம்ப சுலபமாக இருக்கும். எல்லா விஷயங்களையும் சட்டுன்னு பட்டுன்னு நீ முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாமே செல்லமே. அதை எப்படி கற்றுக்கிறது, யார்கிட்ட எப்படி பேசுன்றதை யார் சொல்லி கொடுப்பான்னு யோசிக்கிறியா? இதை சொல்லி கொடுக்க யாரும் வரமாட்டாங்க. ஆனால் உன் வாழ்க்கையே உனக்கு சொல்லி கொடுக்கும். உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களும் கிடைக்கிற அனுபவங்களும் யார்கிட்ட எப்படி பேசணும், எந்த அளவுக்கு பேசணுன்றத கண்டிப்பாக உனக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் அதுக்கு முன்னால் நீ ஒரு விஷயத்தை செய்யணும். தேவையில்லாத விஷயங்களுக்கும் தேவையற்ற மனிதர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத. உன்னை சுற்றி பல விஷயங்கள் இருக்கலாம், நிறைய மனிதர்களும் உறவுகளும் இருக்கலாம். ஆனால் எது முக்கியமோ அதை பற்றி மட்டும் பேசு. அடுத்தவங்க பிரச்சனையும் அடுத்தவங்க வீட்டு விஷயமும் உனக்கு வேண்டாம் அல்லவா? தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேவையற்றதை ஒதுக்கி வச்சு கடந்து போய்கிட்டே இரு. நீ எவ்வளவுதான் அடுத்தவங்களுக்காக ஓடி ஓடி போய் உதவி செஞ்சாலும் யாரையுமே உன்னால் திருப்திப்படுத்தவோ சந்தோஷப்படுத்தவோ முடியாதுங்கிறது தான் உண்மை. உனக்கென ஒரு பெரிய இலக்கை வச்சுக்கிட்டு அதை நோக்கி நடந்து போய்கிட்டே இரு. நீ போகும் பாதையில் இருக்கும் தடங்கல்களை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன். மலையை தாண்டி போய் வாழ்க்கையில் உயர்வை ஏறிட முடியுன்ற அந்த துணிவோடு நீ இருக்கும்போது எந்த சின்ன சின்ன கற்களும் உன் காலை கிழிக்க முடியாதல்லவா? எப்பவுமே நீ உன்கிட்ட இருக்கிறத விட இல்லாத ஒன்றையே தேடிக்கிட்டு இருக்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ, உன்கிட்ட இருக்கிறது கூட இல்லாமல் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ ஏன் சாதாரணமாக அலட்சியமாக பார்க்குற? உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைக்காக நீ எப்போதும் நன்றி சொல்ல தயாராக இரு. கடைசியாகவே நான் வர்றேன், எல்லாத்துலேயுமே எனக்கு கடைசியாக தான் இடம் கிடைக்குதுன்னு வருத்தப்படாத. வெற்றியை அடைவதற்காக நீ கடைசியாக ஓடினாலும் கண்டிப்பாக வெற்றி பெற தான் போகிற. உனக்கான உயர்வை கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை உண்டாக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். வாழ்க்கையை பல பேர் வாழாமல் சும்மாவே கடமைக்குன்னு காலம் தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நீ அப்படி செய்யாமல் ஒவ்வொரு நிமிஷத்தையும் வாழ்க்கையில் எதையாவது ஒரு விஷயத்துக்காக பிரயோஜனமாக செய்யி. சும்மா உட்காந்து பொழுத போக்குவதும் காலத்தை கழிப்பதும் வேண்டாமே செல்லமே. நான் தான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறேன் நீ நினச்சிக்கிட்டு எதையோ செஞ்சுக்கிட்டு இருக்க. முதல்ல உன் வாழ்க்கையை அழகாக்க என்ன செய்யணும்னு யோசி. உன் வாழ்க்கையில் சில பேரை விலக்கி வைக்கிறதும் சில பேரிடமிருந்து விலகி இருப்பதும் தான் உனக்கான நல்ல விஷயமா இருக்கும். இந்த உலகத்தில் நீ நல்லா பேசிக்கிட்டு இருக்க மனிதர்கள் திடீர்னு பேசாமல் போகலாம். உன்கிட்ட பேசாமல் இருந்தவங்க உனக்கு ஒரு கஷ்டம் நம்மளை ஓடி வந்து உனக்கு உதவி செய்பவர்களாக கூட மாறலாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறும்போது தானே கூட இருக்கிறவங்களுடைய மனசு எப்படிப்பட்டது, அவங்க குணம் எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் அதை பற்றி யோசித்து கவலைப்படாமல் ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராகு. ஏன்னா அதுதான் யதார்த்தம். இங்கே எல்லாமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம்.
உன்னுடைய கவலைகளுக்கெல்லாம் காரணம் தேடிக்கிட்டே இருக்காம அதை இதை யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உனக்குள்ள சந்தோஷத்தை உண்டு பண்ணு. உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கணும்னா அது உன்னுடைய சிந்தனைகளையும் உன்னுடைய செயல்பாடுகளையும் பொறுத்து தான் இருக்குது. நீ நல்லதையே நினச்சிக்கிட்டு நேர்மறையாக சிந்திச்சுக்கிட்டு நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உன் வாழ்க்கை நிச்சயம் சந்தோஷமாகவே இருக்கும் என் தங்கமே. என்ன நடந்தாலும் காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்காம அதை தாண்டி அடுத்து என்ன செய்யணும் நோக்கி போய்கிட்டே இரு. உன்னை வலுப்படுத்த முடிந்தவர்களிடம், உனக்கு தைரியம் சொல்ல தயாராக இருப்பவர்களிடம் மட்டும் உன்னுடைய கஷ்டத்தை சொல்லு. எல்லார்கிட்டையும் போய் உன் கஷ்டத்தையும் குறைகளையும் சொல்லிக்கிட்டு இருந்தீன்னா அவங்க இன்னும் உன்னை மட்டமாக ஏளனமாக தான் பார்ப்பாங்க. யார் உன்னை உண்மையாக நேசிக்கிறாங்களோ, யார் உனக்கு நல்லதை சொல்லுவாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் போய் எதையும் பகிர்ந்து கொள்ள தயாராகு. உண்மையாகவே உன் மேலே பாசம் வச்சிருக்கவங்க கிட்ட இருந்து நீ விலகி நிற்க வேண்டாமே செல்லமே. எப்போதுமே பணம் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது. நீ தான் பணத்தை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும். பணத்தை விட ஒரு மனுஷனுக்கு அனுபவம் தான் பெருசு. உனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் சேர்த்து வச்சு வாழ்க்கையை எப்படி வாழலான்னு யோசி. வெறும் பணத்தை மட்டும் சேர்த்து வச்சுட்டா எல்லாமே கிடைச்சிடாது என் செல்லமே. பணத்தை விட உனக்கு கிடைக்கிற அனுபவம் தான் பெருசு. அந்த அனுபவத்தை வச்சு உன் வாழ்க்கையை நீ கண்டிப்பாக நல்ல முறையில் வாழ முடியும். வீணா வரட்டு பிடிவாதம் பிடிச்சு அது வேணும் இது வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காம இருப்பதை கொண்டு வாழ தயாராகு. தேவைக்கு அதிகமான விஷயங்களை நீ யாருக்கிட்டையும் போய் கேட்கவும் வேண்டாம். தேவையில்லாத விஷயங்களை அடுத்தவங்கிட்ட போய் நீ சொல்லவும் வேண்டாம். எப்போதுமே ஓடிக்கிட்டே இருக்கிற நதி நீர் போல நீ உன் வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இரு. எந்த இடத்திலும் எதுக்காகவும் குளத்து நீர் போல நீ தேங்கிட வேண்டாம். நீ வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, வாழ்க்கையை வாழ்கிறதா இருந்தாலும் சரி, முயற்சி செய்வதா இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல ஒரு விஷயத்துக்காக நின்றாம நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும். உனக்கான வெற்றியை கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் உன் அப்பன் முருகன் இருக்கேன். உன் குழப்பத்தை எல்லாம் தெளிவுபடுத்தி உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து நிச்சயமாக நான் உன்னை சந்தோஷப்படுத்தி நீ கேட்டதையும் உன் கைகளில் கொடுத்துட்றேன்.